ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம பார்க்க போற எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. டிராகன் கார்டு ராஜு நம்ம பாண்டாவை பார்த்து அப்படியே ஷாக் ஆகிடுறான். பாண்டாவா, நீ இங்க என்ன பண்ற? அதுவும் மிஸ்டி மலையிலிருந்து சண்டை போடுற. உன்ன மனுஷங்க தானே வளர்த்தாங்க. நீ அவங்க பக்கம்தானே இருக்கணும். நீ மனுஷங்களை ஏமாத்துறியா? உன் அண்ணன் தம்பிகள் எல்லாம் நம்ம பக்கம்தான் இருக்காங்க. நீயும் நம்ம பக்கம் வந்துடுன்னு கேக்குறான். டிராகன் கார்டு ராஜு இப்படி சொன்னதும் பாண்டா அமைதியா யோசிச்சுட்டு இருக்கான். பாண்டா, என்ன முடிவு பண்ணிட்ட? நீ மனுஷங்களுக்காக சண்டை போடுவியா? ன்னு டிராகன் கார்டு ராஜு திரும்பவும் கேக்குறான். ஆனா பாண்டா என்ன சொல்றான் தெரியுமா? இல்ல, நான் மிருகங்களுக்காக சண்டை போடுறதுதான் சரி. அதுக்கு என்கிட்ட காரணம் இருக்குன்னு சொல்றான். பாண்டா இப்படி சொன்னதும் டிராகன் கார்டு ராஜுவுக்கு பயங்கர கோபம் வந்துடுது. அவன் உடம்புல பயங்கர எனர்ஜியை ஏத்த ஆரம்பிச்சிட்டான். பாண்டா, நீ எடுத்த இந்த முடிவு சுத்தமா தப்பு. நீதான் என்ன இப்படி பண்ண வச்சுட்ட. இனிமே நடக்க போறதுக்கு நீதான் காரணம்னு சொல்லிட்டு நாலா பக்கமும் இருந்து எனர்ஜியை இழுக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த எனர்ஜியெல்லாம் அவன் லைட்னிங் பிளேடுக்குள்ள போகுது. அப்படியே அந்த பிளேடு பெருசா ஆகிட்டே போகுது. அவன் உடம்பெல்லாம் ஊதா கலர் எனர்ஜியில மின்ன ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ நைன்டெயில் பாண்டாவுக்கு வார்னிங் கொடுக்கறா. பாண்டா, ஜாக்கிரதையா இரு. எனக்கு தெரிஞ்சு மனுஷன் இப்ப ரொம்ப டேஞ்சரான அட்டாக் பண்ண போறான்னு சொல்றா. அவ கூட உள்ளுக்குள்ள டிராகன் கார்டு ராஜுவோட பவரை பார்த்து பயந்து போயிட்டா. ஆனா வெளியில அதை காட்டிக்கவே இல்ல. நைன்டெயில் உள்ளுக்குள்ள பயந்து நடுங்கிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம டிராகன் கார்டு ராஜுவும் அவன் வாளுக்குள்ள எவ்ளோ ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ஏத்த முடியுமோ அவ்ளோ ஏத்திட்டான். இப்போ அவன் அந்த வாளை நைன்டெயில் பாண்டா 2 பேரையும் நோக்கி வெட்ட ரெடியா இருக்கான். அப்போ திடீர்னு அவன் பின்னாடி இருந்து ஐஸ்பியர் கிங் வந்து அவனை அப்படி கால்ல போட்டு மிதிச்சு கொன்னுடுறான். ஐஸ்பியர் கிங் இவ்வளவு ஈஸியா டிராகன் கார்டு ராஜுவ கொன்னுட்டத பார்த்து பாண்டாவும் நைன்டெயிலும் வாய திறந்து அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அவங்க 2 பேரும் அப்படி ரியாக்ட் பண்ணத பார்த்து ஐஸ்பியர் கிங் கேக்குறான், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? அதுக்கு நைன்டெயில் சொல்றா, இல்ல, நீங்க எந்த தப்பும் பண்ணல. நீங்க பண்ணதுதான் கரெக்ட்னு. இந்த பக்கம் கமாண்டர் கின்னுக்கும் குயின்லிங்குக்கும் பயங்கர சண்டை நடந்துட்டு இருக்கு. ஓவரால் ஃபைட்ல குயின்லிங் தான் கமாண்டர் கின்னை விட பவர்ஃபுல்லா இருக்கா. குயின்லிங்கு அட்டாக் பண்ண கமாண்டர் கின்னால அவ அட்டாக்ஸ தடுக்க முடியாம பின்னாடி போய்கிட்டே இருக்கா. இந்த பொண்ணோட பவர் ரொம்ப டெரிஃபைங்கா இருக்கு. எப்படியாவது இவளை ஏமாத்தி இங்கிருந்து தப்பிச்சு போகணும். இல்லனா என் சாவு நிச்சயம்னு கமாண்டர் கின் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கான். குயின்லிங்கோட அட்டாக்ஸ டேச் பண்ணிட்டு அவன் ஓட திரும்பும்போது குயின்லிங்கோட ஒரு டென்டக்கிள் கமாண்டர் கின்னோட கழுத்த ஊடுருவிடுது. அங்கேயே கமாண்டர் கின் செத்து போயிடுறான். இன்னொரு பக்கம் அதே கல்லு மேல உட்காந்து வைல்டு காவும் ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவரும் இந்த ஃபைட் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. பிக் காய், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ஃபைட்ல ஜெயிச்சுட்டாங்க. உண்மையிலேயே உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்னு ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவர் ரொம்ப சந்தோஷமா சொல்றா. அதுக்கு வைல்டு காவ் சொல்றான், ஆமாம், ஏன்னா நாங்க எல்லாரும் மிஸ்டி மவுண்டன்ல இருந்து வந்தவங்க. எங்க மிஸ்டி மவுண்டனோட ட்ரீ கார்டு தான் எங்களுக்கெல்லாம் கத்து கொடுத்திருக்காரு. நீ உன் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ண சண்டை போடும்போது மத்தவங்கள விட நீ ஸ்ட்ராங்கா இருப்ப. அதனாலதான் மிஸ்டி மவுண்டன்ல இருக்கிற எல்லா ஃபீஸ்டும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு மிஸ்டி மவுண்டனை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறான். பேட்டில் ஃபீல்டுக்கு தூரத்துல ஒரு உயரமான மலை மேல ஒரு கருப்பு நரியும் ஒரு வெள்ளை நரியும் நின்னுட்டு இருக்கு. அந்த 2 மிஸ்டீரியஸ் ஃபாக்ஸும் அங்கிருந்து இந்த பேட்டில் நடக்கிறத பாத்துட்டு இருக்கு. அதுல ஒயிட் ஃபாக்ஸ் சொல்லுது, நீ அந்த ஃப்ளேம் நைன்டெயில் ஃபாக்ஸ பாத்தியா? அது நம்ம இனத்தை சேர்ந்ததுதான். ஆனா அதோட பவர் நம்மள விட எவ்வளவோ மடங்கு அதிகம். பிளாக் ஃபாக்ஸ் சொல்லுது, ஆமாம், நான் பார்த்தேன். நாமும் அந்த நைன்டெயில் ஃபாக்ஸ் மாதிரி பவர்ஃபுல்லா ஆகணும். இல்லனா நம்ம லைஃப் லாங் யூஸ்லெஸ்ஸா தான் இருப்போம். பிளாக் ஃபாக்ஸ் இப்படி சொன்னதும் ஒயிட் ஃபாக்ஸும் ஆமாம்னு சொல்லுது. இந்த 2 மிஸ்டீரியஸ் ஃபாக்ஸ் யாரு, எங்க இருந்து வந்தாங்கன்னு இப்போதைக்கு நமக்கு எதுவும் தெரியாது. அப்புறம் அந்த பாண்டுக்குள்ள ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவர் வளர்ந்திருந்த அந்த பாண்டுக்குள்ள கமாண்டர் ஹங்ஹாவுக்கும் ஷாவுகிங்குக்கும் ஃபைட் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த ஃபைட்டோட ரிசல்ட் வந்துடுச்சு. அவங்க 2 பேரும் சண்டை போட்ட அந்த பாண்டு ஃபுல்லா தரமட்டமா ஆயிடுச்சு. அந்த தரைமட்டமான பாண்டுக்கு நடுவுல காயம்பட்ட நிலையில கமாண்டர் ஹங்ஹா விழுந்து கிடந்தான். ஷாவுகிங் தான் அந்த பேட்டில ஜெயிச்சுட்டான். அவ கமாண்டர் ஹவாங்ஹாவுக்கு முன்னால நல்ல சேஃபா நின்னுட்டு இருந்தான். ஷாவுகிங், இப்போ நீ அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவரோட கண்ட்ரோல்ல இல்லன்னு நினைக்கிறேன், கமாண்டர் ஹவாங்ஹா வலியில கத்துற மாதிரி சொன்னான். ஆமாம், நான் இப்போ அந்த ஸ்பிரிச்சுவலோட கண்ட்ரோல்ல இல்ல. நான் அந்த ஃப்ளவரோட கண்ட்ரோல்ல இருந்திருந்தா இந்நேரம் உன்னை அட்டாக் பண்ணி இருப்பேன்னு ஷாவுகிங் சொன்னான். ஆமாம், ஆனா நீ என் உடம்ப என்ன பண்ணி வச்சிருக்கன்னு பாரு. இன்னும் எத்தனை நாள் நான் பெட்ல இருந்து எந்திரிக்க போறேனோ தெரியல. ஷாவுகிங், நீ என் பாடிக்கு பண்ணின இந்த நிலைமைக்கு நீதான் ரெஸ்பான்சிபிள். என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கமாண்டர் ஹங்காவு சொன்னான். வாட், நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு ஷாவுகிங் கேட்டா. எனக்கு உன்னை ரொம்ப நாளா கிரஷ். இன்னைக்கு ஃபைனலா கன்ஃபஸ் பண்ணிட்டேன். என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கமாண்டர் ஹவாங்ஹோ சொன்னான். நோ, எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமில்ல. அதுவும் இல்லாம எனக்கு போர் அடிக்குது. நான் இங்க இருந்து போறேன்னு சொல்லிட்டு ஷாவுகிங் அங்க இருந்து திரும்ப போறா. ஷாவுகிங் போறதை பார்த்து கமாண்டர் ஹங்காவ் பயந்து போய் பின்னாடி இருந்து கத்துறான். ஷாவுகிங், நில்லு, என் பாடி ரொம்ப மோசமா இருக்கு. இப்போ ஒரு சின்ன மான்ஸ்டர் கூட என்ன அட்டாக் பண்ணா என் சாவு நிச்சயம். ஆனா ஷாவுகிங் நிக்கல.
மத்த பக்கம் கமாண்டர் கின் குயின் லிங்கோட அட்டாக்ல செத்து போயிருந்தான். ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் வருது. கமாண்டர் கின் இன்னும் சாகல. குயின்லிங்கு அவனை கொல்ல வரும்போது அவன் சோல் ஸ்ட்ரக் ஸ்கில்ல யூஸ் பண்ணி அவன் பாடியில இருந்து வெளியில வந்து தப்பிச்சு ஓடிட்டான். அவன் சோலா காட்டு வழியா ஓடிட்டு இருக்கான். என் பாடி நசுங்கி போச்சு, ஆனா என் சோல் உயிரோட இருக்கும் வரைக்கும் நான் திரும்ப புதுசா ஆரம்பிக்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அவன் மேல ஒரு அட்டாக் நடக்குது. கமாண்டர் கின் மேல அந்த அட்டாக் பண்ணது யாரு தெரியுமா? ஷாவுகிங்கோட அந்த டென்டக்கிள் சோல் தான். அந்த டென்டக்கிள் சோல் கமாண்டர் கின்னு அவன் வாயில புடிச்சு ஷாவுகிங்கிட்ட குடுக்குது. ஷாவுகிங் கமாண்டர் கின்னோட சோலை எடுத்துட்டு சொல்றான், ஃபைனலி இது எல்லாம் முடிவுக்கு வந்துச்சு. 2 வாரம் கழிச்சு ஃபெடரேஷன்ல இந்த நியூஸ் போகுது. அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவர் ஹண்ட் மிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணினவங்க யாருமே உயிரோட இல்ல. ஷாவுகிங்கும் மிஸ்டி மவுண்டன்ல இருக்கிற பீஸ்டிஸை தவிர. மிஸ்டி மவுண்டன் தான் அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவரை எடுத்திருக்காங்கன்னு நியூஸ் வருது. இந்த நியூஸ் ஃபெடரேஷன்ல ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துது. இந்த பக்கம் மிஸ்டி மவுண்டன்ல இருக்கிற எல்லா பீஸ்ட்ஸும் அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவரை எடுத்துட்டு ஜிவுக்கு கிட்ட போயிட்டாங்க. அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவரை பார்த்து சூ யோசிக்கிறான், இதுதானா அந்த ட்ரீ காட்? பிக் கையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இத பத்தி தானே பேசிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே இந்த ட்ரீக்குள்ள இருந்து பயங்கரமான ஆரா வெளியில வந்துட்டு இருக்கு. ஜிவ் அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவரை பார்த்ததும் ஃபர்ஸ்ட் அதோட ஸ்டேட்டஸ பார்க்க ட்ரை பண்றான். அவன் சிஸ்டத்துக்கு ஆர்டர் போடுறான், சிஸ்டம் இந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவரோட ஸ்டேட்டஸ எனக்கு ஷோ பண்ண. சிஸ்டம் அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவரோட ஸ்டேட்டஸ ஜிவுக்கு ஷோ பண்ணும்போது அந்த ஸ்டேட்டஸ்குள்ள இருந்து பயங்கரமான லைட் வெளியில வருது. அந்த லைட் ரொம்ப பிரைட்டா இருந்ததால ஜெனுவால கண்ணை திறக்க முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டேட்டஸ் சக்சஸ்ஃபுல்லா ஷோ ஆகுது. அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவரோட ஸ்டேட்டஸ் கோல்டன் லெட்டர்ஸ்ல எழுதப்பட்டிருந்துச்சு. அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவரோட ஸ்டேட்டஸ்ல 2 விஷயம்தான் ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு. அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவருக்கு டைமை ஃப்ரீஸ் பண்ற ஸ்கில் இருந்துச்சு. அப்புறம் அதோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி 1 மில்லியனுக்கும் மேல இருந்துச்சு. ஜிவ் ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவருக்கு டைம் ஃப்ரீஸ் பண்ற ஸ்கில் இருக்கிறத பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவர் கிட்ட கேக்குறான், உண்மையிலேயே உன்கிட்ட டைம் கிராஸ் பண்ற ஸ்கில் இருக்கா? அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவர் கொஞ்சம் தயங்கிட்டு சொல்லுது, ஆமாம் ஆமாம் என்கிட்ட அது இருக்கு. அப்போ ஜிவ் யோசிக்கிறான், டைம் ஃப்ரீ ஸ்கில், இது உண்மையிலேயே ரொம்ப டேஞ்சரான ஸ்கில். இந்த ஸ்கில் யார்கிட்ட இருக்கோ ஃபைட்ல அவன் அவனோட எனிமியை விட அப்போரண்ட் அட்வான்டேஜ்ல இருப்பான். அப்போ ஜிவ்வோட அந்த ஸ்கில் ஆக்டிவேட் ஆகுது. இந்த ஸ்கில் மூலமா ஜிவ் அவனோட புதுசா ரெக்ரூட் பண்ணின சப்நெட்ல இருக்கிற யாரோட ரேண்டம் ஸ்கில்லையும் கெயின் பண்ண முடியும். நோட்டிஃபிகேஷன் வருது, உன்னோட நியூ ரெக்ரூட்டட் பீஸ்டோட ஒரு ஸ்கில் உனக்கு கிடைச்சிருக்கு. டைம் ஃப்ரோஸ்ட், இந்த ஸ்கில்ல கெயின் பண்ண 1 மில்லியன் எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் தேவை. ஹோஸ்ட் இந்த ஸ்கில்ல அக்செப்ட் பண்ணுவாரா? ஜிவ் இந்த நோட்டிஃபிகேஷனை படிச்சு சந்தோஷமா சொல்றான், என்னோட 1 மில்லியன் எவல்யூஷன் பாயிண்ட்ஸை எடுத்துக்கோ. இந்த ஃப்ரோஸ்ட் ஸ்கில்லை எனக்கு சீக்கிரமா கெயின் பண்ணி கொடு. அப்போ திரும்ப நோட்டிஃபிகேஷன் வருது, டைம் ஃப்ரோஸ்ட் ஸ்கில் சக்சஸ்ஃபுல்லா ஹோஸ்டுக்கு கிடைச்சிடுச்சு. இந்த ஸ்கில்லோட ஹெல்ப்பால ஹோஸ்ட் 0.1 மினிட்க்கு டைமை ஃப்ரோஸ் பண்ண முடியும். ஆனா ஒவ்வொரு தடவையும் டைமை ஃப்ரோஸ்ட் பண்ண 1 மில்லியன் எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் தேவை. இத படிச்சு ஜிவ் டென்ஷன் ஆகிடுறான். ஸ்கில் நல்லாதான் இருந்துச்சு, ஆனா ஒவ்வொரு தடவையும் யூஸ் பண்ண 1 மில்லியன் எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் தேவைப்படுறது கொஞ்சம் ஓவரா தெரியுது. ஆனா ஜிவ் தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிறான், 0.1 மினிட் டைமை ஃப்ரோஸ்ட் பண்றது அவ்வளவு கம்மியான டைம் இல்ல. ஃபைட் டைம்ல யாரு வேணும்னாலும் 0.1 மினிட்க்கு டைமை ஃப்ரோஸ்ட் பண்ணி அவங்க எனிமிய ஒரே அட்டாக்ல முடிச்சிட முடியும். அப்போ ஜீவுக்கு கிட்ட பாண்டா வந்து சொல்றான், மை லார்ட், எனக்கு மிஸ்டி மவுண்டன்ல கொஞ்சம் வேலை இருக்கு. நான் மிஸ்டி மவுண்டனுக்கு கிளம்புறேன். ஜீவும் பாண்டாவ மிஸ்டி மவுண்டனுக்கு திரும்ப போறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துடுறான். ஜீவு கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு பாண்டா மிஸ்டி மவுண்டனுக்கு கிளம்பிட்டு இருக்கான். அப்போ பின்னாடி இருந்து ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவர் அவனை கூப்பிடுது. பாண்டா கிட்ட போய் சொல்லுது, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க. நீ எனக்கு ரொம்ப கியூட்டா தெரியற. பாண்டா சொல்றான், ஆமாம், இது தவிர வேற என்ன பேசணும்? ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவர் சொல்லுது, ஐ ஃபால் இன் ஐ. இதுக்கு மேல ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவரால எதுவும் சொல்ல முடியல. அவளுக்கு உண்மையிலேயே ரொம்ப பயமா இருந்துச்சு. பின்னாடி இருந்து ஜிவோட மத்த எல்லா பீஸ்ட்ஸும் ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவருக்கு தைரியம் கொடுக்கற மாதிரி சொல்றாங்க. ஆமாம் ஆமாம் கன்ஃபர்ஸ் பண்ணிடு. ஜிவோட மத்தவங்க சொல்றத கேட்டு ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவர் ஃபைனலா பாண்டா கிட்ட சொல்லிடுறான், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. பாண்டா சொல்றான், வாக் த ஃபக், எனக்கு இந்த லவ் கீவுன்னு எதுலயும் மாட்டிக்க விருப்பம் இல்ல. நான் இப்ப போறேன். நான் திரும்பி வர வரைக்கும் உன் மண்டையில இருந்து இந்த லவ் பேய தூக்கி போட்டுடு. இவ்ளோ ரூடா பேசிட்டு பாண்டா அங்கிருந்து போயிடுறான். பாண்டா இப்படி ரூடா பேசினதை கேட்டு ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவர் உள்ளுக்குள்ள அப்படியே உடஞ்சு போயிடுறான். மிஸ்டி மவுண்டன்ல இருக்கிற எல்லா பீஸ்ட்ஸும் ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவருக்கு தைரியம் கொடுக்கறாங்க. லவ் ஒரு தடவை சக்சஸ் ஆகாது. நீ திரும்ப திரும்ப ட்ரை பண்ணு. நீ கண்டிப்பா சக்சஸ் ஆயிடுவ. ஆனா ஜிவ் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கான், அப்படி இல்ல, லவ் எப்பவும் கஷ்டத்தை தான் கொடுக்கும். இந்த பக்கம் மிஸ்டி மவுண்டன்ல இருந்து ரொம்ப தூரத்துல கடலுக்கு நடுவுல நிறைய மிலிட்டரி ஷிப்ஸும் நிறைய மிலிட்டரி ஜெட்ஸும் ஒரு பக்கமா போயிட்டு இருக்கு. அவங்க எல்லாரும் ஒரு டேஞ்சரான எனிமி கூட சண்டை போடுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அந்த எனிமி வேற யாரும் இல்ல, ஒரு டெனர்சென்ட் 4th ஆர்டர் பீஸ்ட். அதோட சைஸ் ரொம்ப ஜெகாண்டிக்கா இருந்துச்சு.
அதோட கண்ணு ரெட் கலர்ல க்ளோ பண்ணிட்டு இருந்துச்சு. அப்போ ஷிப்ல இருக்கிற ரொம்ப பெரிய சவுண்ட் சிஸ்டம்ல ஒரு வாய்ஸ் கேக்குது, சீக்கிரமா அந்த பீஸ்ட் மேல பிளைண்ட் ஃபயரிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆர்டர் கிடைச்சதும் டக்குன்னு எல்லா ஷிப்ஸ்ல இருந்தும் எல்லா மிலிட்டரி ஜெட்ஸ்ல இருந்தும் மிசைல்ஸும் புல்லட்ஸும் அந்த மான்ஸ்டர் மேல பொழிய ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா அந்த மான்ஸ்டரோட பாடி ரொம்ப டஃப்பா இருந்துச்சு. அதோட பாடியில மோதின எல்லா புல்லட்ஸும் மிசைல்ஸும் அங்கேயே தரமட்டமா ஆயிடுச்சு. ஆனா அந்த மான்ஸ்டரோட பாடியில ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட விழல. அப்போ அந்த பீஸ்ட் தன்னோட பெரிய வாயை திறந்து பயங்கரமான சவுண்ட் வேவ்ஸ உருவாக்குது. அந்த சவுண்ட் வேவ்ஸ் அந்த ஏவுகணைகளையும் ஹெலிகாப்டர்களையும் தாக்குனதும் எல்லாமே அப்படியே வெடிச்சு சிதறிடுது. சின்ன சின்ன ஷிப்ஸ் கூட வெடிச்சு தூள் தூளா போயிடுது. அந்த மான்ஸ்டரோட பவரை பார்த்து ஒரு ஜெனரல் ஆர்டர் போடுறாரு. அந்த மான்ஸ்டரை நோக்கி ஸ்பிரிச்சுவல் மிசைல லான்ச் பண்ணுங்க. உடனே ஸ்பிரிச்சுவல் மிசைல லான்ச் பண்றதுக்கு ரெடி பண்றாங்க. இதே மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் மிசைல வச்சுதான் நம்ம ஜிவ்வ அட்டாக் பண்ணாங்க. அந்த மிசைல் வெடிச்சதுல ஜிவ்வும் மிஸ்டி மவுண்டனும் கூட அழிஞ்சு போயிருக்கும். ஆனா கடைசியில காட் வந்து ஜிவ்வுக்கும் மிஸ்டி மவுண்டன்ல இருந்த எல்லா பீஸ்ட்ஸுக்கும் புது லைஃப் கொடுத்தாரு. இப்போ அந்த ஸ்பிரிச்சுவல் மிசைல லான்ச் பண்றாங்க. அந்த மிசைல் பயங்கர வேகமா போய் அந்த பீஸ்டோட வாய்க்குள்ள நுழைஞ்சிடுது. அங்க பயங்கரமான வெடிச்சத்தம், நாலா பக்கமும் புகையும் நெருப்புமா பறக்குது. அந்த ஸ்பிரிச்சுவல் மிசைல் வெடிச்சதுல ஷிப்ல இருந்த எல்லா சோல்ஜர்ஸும் நேவி ஆட்களும் காயம்பட்டுடுறாங்க. ஒரு சோல்ஜர் கேக்குறான், நம்ம ஜெயிச்சுட்டோமா? ஆனா அந்த தூசியெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த பீஸ்ட் இன்னும் சாகலன்னு. அது அப்படியே நல்லா நின்னுட்டு இருக்கு. அந்த பீஸ்ட் மெல்ல மெல்ல மிலிட்டரி ஷிப்ஸ் பக்கமா வந்து அந்த ஷிப்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிடுது. இந்த பேட்டில் நடக்கிறத ஃபெடரேஷன்ல உட்கார்ந்து சில பெரிய அதிகாரிகள் லைவ்ல பாத்துட்டு இருக்காங்க. இவ்ளோ டேஞ்சரான 4th ஆர்டர் பீஸ்ட பார்த்து அவங்க எல்லாருக்கும் பயம் வந்துடுச்சு. அவங்க பேசிக்கிறாங்க, நம்ம எப்ப இந்த பீஸ்ட ஜெயிக்க முடியும்? இதுதான் மனுஷங்களோட முடிவா? ஃபெடரேஷனோட ஹெட் அமைதியா உட்கார்ந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு, எல்லாரும் அமைதியா இருங்க. இதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். மத்த பக்கம் மிஸ்டி மவுண்டன்ல அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவர் 40 நாள் கழிச்சு டெனர்சன் 2nd ஆர்டருக்கு எவால்வ் ஆக ட்ரை பண்ணுது. ஆனா அது ஃபெயில் ஆயிடுது. அதனால அதோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாம் ட்ரெயின் ஆகி அந்த ஃப்ளவர் கூட வாடி போகுது. அத பார்த்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்துடும் போல இருக்கு. ஜிவ் அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவரோட நிலைய பார்த்து கவலைப்பட்டு கேக்குறான், என்ன ஆச்சு? நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்துடுவியா? அதுக்கு ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவர் சொல்லுது, அப்படி எதுவும் இல்ல. என் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி தான் ஃபுல்லா ட்ரெயின் ஆயிடுச்சு. நான் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடுவேன்னு நினைக்கிறேன். ஜிவ் சொல்றான், கவலைப்படாதே, நான் உன்னை ஹீல் பண்றேன்னு சொல்லிட்டு ட்ரீ எசன்ஸோட சில துளிகளை கொடுத்து அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவரை முழுசா குணப்படுத்திடுறான். அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவர் முன்னாடி ஜிவ்வோட ட்ரீ எசன்ஸ பார்த்ததில்ல. அதனால அது ரொம்ப ஷாக் ஆகுது. அப்போ ஜிவ் சொல்றான், நீ இப்போ நல்லா ஆயிட்ட, திரும்ப ட்ரை பண்ண. ஆனா ஒரு தடவை ஃபெயில் ஆனதால அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவர் பயப்படுது. அது சொல்லுது, இல்ல, நான் இனி ட்ரை பண்ணவே மாட்டேன். ஜிவ் அதை என்கரேஜ் பண்றான், வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து கல்டிவேட் பண்ணுவோம், திரும்ப ட்ரை பண்ணுவோம். ஜிவ்வோட இந்த மோட்டிவேஷன் லைனை கேட்டதும் அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவர் சந்தோஷமா சொல்லுது, சரி, ட்ரை பண்ணலாம். இன்னொரு பக்கம் பாண்டா இந்த 40 நாள்ல அவனோட வேலைய முடிச்சிட்டு மிஸ்டி மவுண்டனுக்கு திரும்பி வந்துட்டான். அவன் கூட ஒரு ப்ரொஜெக்டரை எடுத்துட்டு வந்திருக்கான். ஜியானோட சேர்ந்து அந்த ப்ரொஜெக்டரை செட் பண்ணிட்டு அதுல ஒரு மூவிய ஓட விடுறான். அந்த மூவில நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கு. அத பார்த்து பாண்டாவும் ஹனி பீஸும் ரொம்ப எக்ஸைட் ஆகுறாங்க. மூவி ஓடி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. மிஸ்டி மவுண்டன்ல இருக்கிற நிறைய ஃபீஸ்ட் அந்த ப்ரொஜெக்டர் முன்னாடி கூடிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து மூவி பாத்துட்டு இருக்காங்க. மூவில எமோஷனல் சீன் வரும்போது எல்லாரும் சேர்ந்து அழறாங்க. ஃபன்னி சீன் வரும்போது எல்லாரும் சேர்ந்து குதிச்சு குதிச்சு சிரிக்கிறாங்க. அப்போ திடீர்னு மூவி நின்னுடுது. எமர்ஜென்சி நியூஸோட ஆரம்பிக்குது. அந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, தஷு சிட்டில ஒரு டென்ஜென்ட் 4th ஆர்டர் ஃபீஸ்ட் அட்டாக் பண்ணிருக்கு. அந்த பீஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கு. அது தங்ஷு சிட்டி முழுசையும் அழிச்சிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. பாண்டா தஷு சிட்டி பேரை கேட்டதும் ஸ்கிரீன் கிட்ட போய் உன்னிப்பா அந்த நியூஸ பார்க்க ஆரம்பிக்கிறான். நியூஸ்ல காட்டுறாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நேவி கூட சண்டை போட்ட அதே டெனர்சென்ட் 4th ஆர்டர் பீஸ்ட் தான் அது. அந்த பீஸ்ட் தசு சிட்டி மேல அட்டாக் பண்ணி எல்லா பில்டிங்ஸையும் இடிச்சு தள்ளிட்டு இருக்கு. அந்த பீஸ்ட பார்த்து எல்லா மனுஷங்களும் பயந்து ஓடிட்டு இருக்காங்க. அப்படி ஓடிட்டு இருக்கிற மனுஷங்க நடுவுல பாண்டா ஒரு பிங்க் ஹேர் பொண்ண பாக்குறான். ஸ்கிரீனை பாஸ் பண்ணிட்டு அந்த பொண்ண உன்னிப்பா பார்க்க ஆரம்பிக்கிறான். பாண்டா இப்படி பண்ணத பார்த்து ஜியான் ஷாக் ஆகி கேக்குறான், என்ன பாண்டா, அந்த ஓடிட்டு இருக்கிறவங்க நடுவுல உனக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா? பாண்டா அமைதியா இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றான், இல்ல, அப்படி எதுவும் இல்ல. ஆனா அவன் இன்னும் அந்த பிங்க் ஹேர் பொண்ண உன்னிப்பா பார்த்துட்டு யோசிக்கிறான், இது அவளா இருக்குமோ? அப்புறம் பாண்டா காட்டு பக்கம் போயிட்டு சொல்றான், ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் சாப்பாடு தேடிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள போயிடுறான். பாண்டா இப்படி நடந்துகிட்டத பார்த்து ஜியானும் ஹனி பீசரும் 2 பேரும் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிவ்வுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஸ்பிரிச்சுவல் பாண்டுக்குள்ள குயின்லிங், கிரீன் மேண்டிஸ் அப்புறம் கோல்டன் ஆண்ட் குளிச்சிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், கோல்டன் ஆண்ட்னு சொன்னதும் உங்களுக்கு உடனே பீரு ஞாபகம் வரும்னு எனக்கு தெரியும். ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்றேன். ஜிவ்வோட மிஸ்டி மவுண்டன்ல இருக்கிற எல்லா ஃபீஸ்ட்ஸுக்கும் ஜிவ் தான் பேர் வச்சிருக்கான். கோல்டன் ஆண்டோட உண்மையான பேரு பீரு தான். இனிமே நான் கோல்டன் ஆண்ட பீருன்னு தான் கூப்பிடுவேன்.
அப்போ ஒயிட் டைகர் அந்த ஸ்பிரிச்சுவல் பாண்டு கிட்ட வருது. அந்த பாண்டுக்குள்ள இறங்க ட்ரை பண்ணுது. அப்போ பின்னாடி இருந்து ஜிவ் ஒயிட் டைகரை கூப்பிடுறான். ஒயிட் டைகர், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஒயிட் டைகருக்கு ஒன்னும் புரியல, ஜிவ் ஏன் தன்னை கூப்பிடுறான்னு. அப்போ ஜிவ் திரும்பவும் சொல்றான், ஒயிட் டைகர், உன்னோட சேர்ந்து மிஸ்டி மவுண்டன்ல ஜாயின் பண்ண எல்லா ஃபீஸ்ட்ஸும் இப்போ டெனர் சென்று செகண்ட் ஆர்டருக்கு போயிட்டாங்க. ஆனா நீ மட்டும்தான் இன்னும் செகண்ட் ஆர்டருக்கு போகாம இருக்க. முட்டாள் ஒயிட் டைகருக்கு ஜிவ் சொல்றது ஒன்னும் புரியல. அப்போ ஜிவ் திரும்ப சொல்றான், ஒயிட் டைகர், நீ காட்டுக்குள்ள போ, தனியா கல்டிவேட் பண்ணு. நீ செகண்ட் ஆர்டருக்கு போற வரைக்கும் மறந்து கூட மிஸ்டி மவுண்டனுக்கு திரும்பி வந்துடாத. ஒயிட் டைகருக்கு போக விருப்பமில்ல. ஆனா ஜிவ் அதை விரட்டி விட்டுடுறான். வேற வழியில்லாம ஒயிட் டைகர் காட்டுக்குள்ள போகுது. ஒயிட் டைகர் போன உடனே கோல்டன் ஆண்ட், அதாவது பீரு எவால்வ் ஆக ஆரம்பிக்குது. அதோட பாடியில இருந்து பயங்கர எனர்ஜி வெளியில வந்து வானத்துல கலக்குது. ஜிவ் கோல்டன் ஆண்ட், அதாவது பீரு எவால்வ் ஆகிறத பார்த்து சந்தோஷப்படுறான். அப்போ கோல்டன் ஆண்ட் சக்சஸ்ஃபுல்லா எவால்வ் ஆகிடுது. அதோட சைஸ் பெருசா ஆயிடுச்சு. அதோட அப்பியரன்ஸும் நிறைய மாறிடுச்சு. பீரு செகண்ட் ஆர்டருக்கு எவால்வ் ஆனத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டது குயின்லிங் தான். ஏன்னா அவ மனசுக்குள்ள கோல்டன் ஆண்ட விரும்பிக்கிட்டு இருந்தா. அவ கோல்டன் ஆண்ட் கிட்ட சொல்றான், கோல்டன் ஆண்ட், செகண்ட் ஆர்டருக்கு எவால்வ் ஆனதுக்கு கங்க்ராட்ஸ். அப்போ கோல்டன் ஆண்ட் ஜிவுக்கு முன்னாடி போய் நின்னு நெஞ்சில கை வச்சு ஜிவ வணங்குது. அது சொல்லுது, மை லார்ட், நான் முன்னாடி இருந்ததை விட ரொம்ப பவர்ஃபுல்லா ஆயிட்டேன். இப்போ என்னோட இந்த பவரை வச்சு என் ஃபேமிலியை இன்னும் நல்லா ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஜிவ் ஃபர்ஸ்ட் பீருவோட ஸ்டேட்டஸ செக் பண்றான். செகண்ட் ஆர்டருக்கு போனதுல கோல்டன் ஆண்ட்க்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் கிடைச்சிருக்கு. இந்த ஸ்கில்லோட ஹெல்ப்பால கோல்டன் ஆண்ட் கிட்ட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்கிற வரைக்கும் அதை யூஸ் பண்ணி தன்னோட பவரை 2 மடங்கு ஆக்கிக்க முடியும். கோல்டன் ஆண்டோட இந்த ஸ்கில்ல பார்த்து ஜிவ் இம்ப்ரெஸ் ஆகி கோல்டன் ஆண்ட்க்கு கங்க்ராட்ஸ் சொல்றான். அப்புறம் அவன் கேக்குறான், கோல்டன் ஆண்ட், உன்னோட பவரோட சின்ன சாம்பிள காட்டுவியா? கோல்டன் ஆண்ட் ஆமாம்னு சொல்லிட்டு தன்னோட கையில பவரை ஏத்தி தரையில ஓங்கி ஒரு குத்து விடுது. கோல்டன் ஆண்டோட அந்த குத்துல பயங்கர பவர் இருந்துச்சு. தரையில பெரிய வெடிப்பு விழுந்துடுச்சு. கோல்டன் ஆண்டோட இந்த பவரை பார்த்து ஜிவ்வும் மத்த எல்லாரும் அவனை கூல்னு சொல்றாங்க. அப்போ பின்னாடி இருந்து அங்க பாண்டா வந்து கோல்டன் ஆண்ட் செகண்ட் ஆர்டருக்கு போனதுக்கு கங்க்ராட்ஸ் சொல்றான். கோல்டன் ஆண்ட் எல்லாரும் தன்னை பாராட்டினதுக்கு ரொம்ப ஷை ஆகுது. அப்புறம் பாண்டா போய் ஜிவ்வுக்கு முன்னாடி நின்னு சொல்றான், மை லார்ட், எனக்கு சிஸ்டர் நைன்டைல் கிட்ட கொஞ்சம் ஃபைட் பண்ணணும். அப்போ தான் என்னோட பவர் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். ஜிவ் சொல்றான், சரி, ஆனா இது ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபைட் தான். ஜிவ் கிட்ட அப்ரூவல் கிடைச்சதும் பாண்டாவும் நைன்டைலும் நேருக்கு நேர் ஃபைட் பண்ண ரெடியா நிக்கிறாங்க.